வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் பார்க்க போகிறோம். குருடன் கண் பெற்றது போல, அதாவது குருடனுக்கு கண்ணு கிடைச்சுன்னா பெருமகிழ்ச்சி அடைவான் இல்லையா, பெருமகிழ்ச்சி. புளியம்பழமும் ஓடும் போல, புளியம்பழம் பார்த்துருக்கீங்களா? ஓடு இருக்கும், உள்ள பழம் இருக்கும், ஆனா ஓடும் பழமும் ஒட்டாம இருக்கும். பழம் ஓட்டுல ஒட்டாம இருக்கும், அப்ப ஒட்டாமை. மாரி காலத்து மழை போல, மாரி காலத்து மழைன்னு என்னது? பருவ காலத்துல மழை பெய்யுது, தக்க நேரத்துல மழை பெய்யுது, என்னது? அப்ப தக்க உதவி, தேவையான நேரத்தில் உதவி செய்தல் தக்க உதவி. உமி குற்றி கை வருத்துதல் போல அப்படின்னா, உமி அப்படின்னா என்னன்னா, இப்ப நெல் இருக்கு பார்த்தீங்களா, நெல்லை குத்துனா அரிசி தனியாகவும் உமி தனியா வரும், ரைட்? அதுல பயன் இருக்கு, பயனுள்ள செயல். அப்ப உமியை குத்தி கை வலிச்சுச்சுன்னா என்ன பயன்? உமியை குத்துனா ஒண்ணுமே இல்லை, அப்ப என்னது? பயனற்ற செயல். கை வருத்துதல் போல, உமி குற்றி கை வருத்துதல் போல அப்படின்னா பயனற்ற செயல். கண்ணை காக்கும் இமை போல, கண்ணை இமை பாதுகாக்குது, அப்ப கண்ணை காக்கும் இமை போல அப்படின்னா பாதுகாப்பு. வெண்ணெய் இருக்க நெய் களைவது போல, சொல்லுவாங்க இல்லையா, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் களையறான் பாரு அப்படின்னா, அதாவது வெண்ணெயை காய்ச்சுனா அது நெய்யாயிரும், அப்ப என்னது? அறிவற்ற தன்மை. வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல, சொல்லுவாங்க இல்லையா, யாராவது நம்ம பாசமா இருக்கவங்க நமக்கு எதிராக திரும்பும் போல சொல்லுவாங்க, நான் வளர்த்த கடா என் மார்லயே பாஞ்சிருச்சு அப்படின்னு. என்னது? நன்றியின்மை. சரிங்களா? நன்றி இன்மை. சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல, அதாவது